தமிழ் விருந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. அதுக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க, நல்லா முழுசாக நிறைய எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் அரிசிக்கு 1/4 கப் ராகி, ஒரே கப்னால தான் அளந்து போடணும். அதே அளவு 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியும் ராகியையும் ஒன்றா போட்டு களைஞ்சி சுத்தம் பண்ணி ஊற வச்சிடலாம். வேற தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. அதே மாதிரியே உளுந்தையும் கழுவி வேற தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. ரெண்டு மணி நேரம் ஊறணும். இப்போ கிரைண்டரில் உளுந்து போடலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் ஆகக்கூடாது. உளுந்து ஊறின தண்ணியோடு தான் போடணும், அப்போ தான் நொதிச்சு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உளுந்து நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு. இந்த மாதிரி கிரைண்டர் மிக்சியில் போடும்போது சூடாகாமல் பார்த்துக்குங்க. சூடாகாமல் பார்த்துக்குன்னா எப்படின்னா, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் அரிசியோ உளுந்தையும் ரெண்டையும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா சில்லுன்னு ஆயிரும். சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா அது சூடாகாது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது அரிசியை. சூடாச்சுன்னு சொன்னால் மாவு தோசையோ இட்லியோ சரியாக வராது, சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ இந்த அரிசி ராகி கூட ஆட்டுப்பட்டுருச்சு. இதை உளுந்தோட சேர்த்து போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி பழைய மாவு போட்டுக்கலாம். தோசை மாவோ இட்லி மாவோ எந்த மாவு, புளிச்ச மாவு எதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு கரண்டியோ 1.5 கரண்டியோ போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு வடித்த சாதம் போட்டுக்கோங்க. காலையில் வடித்த சாதமாக இருந்தால் மத்தியானம் போடலாம், இல்லை நைட்டு வடித்த சாதமாக இருந்தால் காலையில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடியில் அரிசி தேங்கிரும். அரிசி தேங்கிட்டா அடியில் வர தோசை ரொம்ப கனமாக வரும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி 8 மணி நேரம் வச்சிடணும், அப்போ தான் அது நொதிச்சு வரும். அந்த அளவு நேரம் தேவை அதுக்கு. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, அழகாக பொங்கி வந்திருக்கு, பஃபியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்குவோம். மோந்து அதில் மோந்திருக்கேன், நான் 2-3 கரண்டி மோந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கலாம். இந்த மாவை வந்து இட்லி ஊற்ற முடியாது, ஏன்னா உளுந்து கூட போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் உளுந்து குறைய போட்டால் தான் இட்லி ஊற்ற முடியும். இந்த மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும்னு உளுந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், அதனால தோசை மட்டும்தான் ஊற்றலாம். கல் நல்லா காஞ்சோன்னு ஊற்றுங்க, இல்லாட்டி ரொட்டி மாதிரி போயிடும், அடியில் வேகாது, வெள்ளையாக போயிடும், தோசை செவந்து வராது. கல் காயறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 2 நிமிஷம் வேக வச்சிருங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.